ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் கடந்த 2 வருஷமாக நியோ ஹேர் ஆயில் வீட்டில் மேக் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. அவங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஆயில் உங்களுக்கு வேணும்னா கீழே உள்ள கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். என்னோடய செகண்ட் பேபி டெலிவரிக்கு பிறகு எனக்கு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வீட்லேயே ஹேர் ஆயில் ரெடி பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஹேர் ஃபால் நல்ல கம்மியானுச்சு, ஹேர் க்ரோத்தும் ஆச்சு. ஸோ என்னோடய ஃபேமிலிஸ்க்கு இந்த ஆயிலை நான் கொடுத்தேன். அவங்களுமே நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே யூஸ் பண்ணி எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. இப்போ நம்மக்கிட்ட சிங்கப்பூர், லண்டன் கண்ட்ரீஸ்லேயுமே நமக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கும் இந்த ஹேர் ஆயில் வேணும்னா கீழே உள்ள கான்டாக்ட் நம்பரில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஹேர் ஆயில் எப்படி மேக் பண்ணுறோம், இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், கண்டிப்பாக ஹேர் ஃபால் கம்மியாகும், ஹேர் க்ரோத் ஆகும், நல்ல ரிசல்ட் கொடுக்குது. கிட்ஸ் ஆல்சோ யூஸ் பண்ணலாம், கிட்ஸுமே யூஸ் பண்ணலாம். கோல்ட் ஆகும் அப்படின்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதில் எல்லாமே நல்ல நல்ல இன்க்ரீடியன்ட் தான் ஆட் பண்ணுறோம். வாங்க இப்போ ஆயிலை மேக் பண்ணலாம். இப்போ ஆயில் ரெடி பண்ண பச்சை இலைங்க தனியாக கிரைண்ட் பண்ணி வைக்க எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னா வேப்பலை, வெத்தலை, துளசி, ஓமம், கருவேப்பிலை, கருந்துளசி, சின்ன வெங்காயம், முருங்கைக்கீரை, இந்த இலையெல்லாம் தனியாக எடுத்து வச்சு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஆயில் ரெடி பண்ண 4 டைப்பில் ஆயில் எடுத்துக்கணும். தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், பாதாம் எண்ணெய், இந்த 4 டைப்பான ஆயில் நமக்கு தேவை. இது மஞ்சிஸ்தா, ரோஸ்மெரி, வேம்பாலம்பட்டை, இது 3த்தையும் 48 மணி நேரம் முன்னாடியே தேங்காய் எண்ணெயில் நல்லா ஊற வச்சிடணும். இப்போது அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும். இதில் தேங்காய் எண்ணெயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பாத்திரம் ஹீட்டான பிறகு தான் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். இதில் தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ண பிறகு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெய் ஓரளவு கொஞ்சம் ஹீட்டான பிறகு தான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட பாடி ஹீட் கண்ட்ரோல் ஆகும். தலைமுடியோட வேர்களுக்கு நல்லது. இது 2 நாளைக்கு முன்னாடி ஊற வச்ச வேம்பாலம்பட்டை, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா முடிக்கு ரொம்ப நல்லது. வேம்பாலம்பட்டை, மஞ்சிஸ்தாவும் நல்ல முடிக்கு, வேர்க்காலுக்கெலாம் ரொம்ப நல்லது. இது மூலிகை பொருள் அதிகம் கலந்தது. மஞ்சிஸ்தாவும் சரி, வேம்பாலம்பட்டை, ரோஸ்மெரி, இது 3மே ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹேர் ஆயிலில். இப்போ நம்ம போகிறது ஆவாரம்பூ, ஜடாமான்சி நம்ம தலைமுடியோட வேர்க்காலுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம முடி ஹேர் ஃபால் கம்மியாகிறதெல்லாம் சரி செஞ்சு கொடுக்கும். இது செம்பருத்தி பூ காஞ்ச இதழ் தான் யூஸ் பண்ணுறோம். இது நம்ம ஹேர் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். சில பேருக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதெல்லாம் இது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இது ட்ரை மஞ்சிஸ்தா ப்ளஸ் நெல்லிக்காய் அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட சில பவுடரும் நம்ம ஆட் பண்ணுவோம். இது ரோஸ்மேரி லீஃபு, இது மகிழம்பூ, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஆயிலில் இப்போ ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் இது எல்லாமே நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டானது. நம்மளோட ஹேர் ஃபாலை கண்டிப்பாக கம்மி பண்ணும். ஹேர் ஃபால் கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு கண்டிப்பாக ஹேர் க்ரோத்தும் ஆகும். இப்போ இது கருஞ்சீரகம், இதுவும் நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கருஞ்சீரகம் ஆட் பண்ணுறதுனால நம்மளோட முடி நல்லா கருமையாகவும் வளருது. வெந்தயம் நம்ம உடல் சூட்டை தணித்து இது உடம்பை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும். ரொம்ப அதிகமாகவும் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மெஷர்மெண்ட் லெவல் கரெக்டாக இருக்கணும். இது கரிசலாங்கண்ணியும் நம்மளோட தலைமுடிக்கு நல்லது. அவுரிப்பொடி சில பேருக்கு இளநரை அதிகமாக வந்துடும். அந்த மாதிரி இளநரைகளுக்கு இந்த அவுரிப்பொடி யூஸ் பண்ணுறதுனால ஹேர் நல்ல கருகருன்னு நல்லா வளரும். அடுத்து இது காய்ந்த ரோஜா இதழ், இதையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். இதுவுமே நம்ம முடிக்கு நல்ல ஒரு வாசனையை தரும். இந்த ஹேர் ஆயிலுக்கும் நல்ல ஒரு மணமாக இருக்கும். இந்த ரோஜா இதழ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம முடிக்கு இதுவுமே ரொம்ப நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். ஹேர் ஃபாலை கம்மி பண்ணும். இதில் போடுற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது தான். ஜடாமான்சி நம்ம அதில் ஜடாமான்சி பார்க்கும் போதே தெரியும், நல்ல வேராக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம தலைமுடியோட வேரை நல்லா ஸ்ட்ராங் பண்ணும், ஹேர் ஃபாலை கம்மி பண்ணும். இந்த ஆயிலோட ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே ஹேர் ஃபாலை கம்மி பண்ணுறது தான். இப்போ ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மகிழம்பூவும்
நல்ல ஒரு மனம் கொடுக்கும். இதுவுமே ஹேருக்கு ரொம்ப நல்லது. இதில் நம்ம ஆட் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம ஹேருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டானது தான். கண்டிப்பாக இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஹேர் ஃபாலை கம்மி பண்ணி கொடுக்கும். இது வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பச்சை இலைங்க. இது எல்லாத்தையுமே மிக்சியில் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா பச்சையாக போடுறத விட இது இந்த மாதிரி நம்ம அரைச்சி போட்டால் தான் அது வந்து நல்லா அந்த ஆயிலில் மிக்ஸ் ஆகி அதோட ஃபுல்லாக ஜூஸியாகவும் அதில் இறங்கிடணும். அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இதை நல்லா இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் ஒரு லெவலாக வச்சிடணும். இது மேக் பண்ண பிறகு இது திரும்ப 48 ஹவர்ஸ் இதை நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் இதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு நல்லா அதிகமாக கிடைக்கும். இது ரோஸ்மெரி ஆயில் 48 ஹவர்ஸ் முன்னாடி ஊற வச்சுருந்தோம்ல, இதை லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணணும். இதுவும் வெட்டி வேர் இருக்குது, அதுவும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுனால ஹேர் ஆயில் வந்து நல்ல வாசமாக இருக்கும். இதெல்லாம் முன்னாடியே ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ண பிறகு லாஸ்ட்டில் வெட்டி வேரையும் ரோஸ்மெரி ஆயிலையும் ஆட் பண்ணோம்னா ஹேர் ஆயில் வந்து நல்ல மணமாக இருக்கும். ரோஸ்மெரி ஆயில் வந்து ரொம்ப முக்கியம் ஹேருக்கு வந்து அது வந்து அந்த ஹேருக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த ஹேர் ஃபாலை கம்மி பண்ணுறது இல்லாமல் முடி நல்லா அடர்த்தியாகவும் கனமாகவும் வளரும். திரும்ப கொட்டாது நமக்கு. நம்ம வெந்தயம் யூஸ் பண்ணுறது இல்லை மேக்ஸிமம் வந்து பாடி ஹீட் ஆகிறதுனால தான் நமக்கு ஹேர் ஃபாலே அதிகம் ஆகும். இதில் பாடி ஹீட் ஆகாத அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய், இதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால சில பேர் சளி வந்துடும் இது இருக்குதுன்னு யூஸ் பண்ண மாட்டாங்க. விளக்கெண்ணெய்லாம் தைரியமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து பாதாம் எண்ணெய், இதுவுமே நம்ம தலைமுடிக்கு ரொம்ப நல்லது. இது யூஸ் பண்ணுறதுனால சளி வந்துடும், சின்ன பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு கிடையாது. என்னுடைய கஸ்டமர்ஸ் வந்து அவங்க ஃபுல் ஃபேமிலியுமே தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. யாருக்கும் இது வரைக்கும் கோல்டு இல்லை, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வந்ததில்லை. எல்லாமே நல்லபடியாக தான் ரிசல்ட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நமக்கு ஹேர் ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இதை நல்லா நம்ம ரெடி பண்ணி இதை 48 ஹவர்ஸ் இதை நம்ம மறுபடியும் ஊற வைக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு இதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணி இதை வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம போட்ட பிறகு இது மாதிரி தான் இருக்கும் அதில் போட்ட மிக்சிங்ஸ்லாம். இதை நல்லா மூடி வச்சுருவோம். இது 48 ஹவர்ஸ் ஆகணும். 2 டேஸ் கழித்து இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும், இல்லைனா அதோட அந்த இதெல்லாம் கீழே இறங்கிடும். நல்லா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை ஆட் பண்ணி அதோட ஆயிலை நல்லா ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. பேக்கிங் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதை பார்க்குறவங்களுக்கு ஹேர் ஆயில் வேணும்னா கீழே உள்ள கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஹேர் ஆயிலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 234. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிஸ் யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.